வெல்கம் ஏஜே மேக்ஸ். எடுத்துக்காட்டு 1.24 f(x = 3x + 1 g(x = x + 3) ஆகியவை இரு சார்புகள். மேலும் g f(x) = f g(x) எனில் x-ஐ காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. f(x, g(x) கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு பக்கமும் நம்ம ஈக்குவல் வச்சுட்டு செய்யலாம். அதில் ஏதாட்டும் மிஸ்டேக் வந்துட்டால் உங்களுக்கு மார்க் போயிடும். இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ ஒவ்வொரு பக்கமாக நம்ம செய்வோம். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு எடுத்துக்குவோம். ஜி f(x) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிடுவோம், ஃபஸ்ட்டே இந்த f(x) உள்ளே கொண்டு போவோம். அதுக்கு g அப்படின்னு போட்டுட்டு f(x) எக்ஸ் உரிய டேர்மை மட்டும் ஃபஸ்ட்டு செப்பரேட்டாக எழுதிடுறோம். ஓகேயா? இப்போ பாருங்களேன், ஜி அப்படியே இருக்கட்டும், இந்த எஃப்பும் அப்படியே இருக்கட்டும். f(x) என்னன்னு நமக்கு தெரியும். என்னது? 3x + 1. அதை அப்படியே எழுதும். 3x + 1ன்னு அப்ளை பண்ணிட்டோம். சரியா? இப்போ பாருங்க, இங்கே f(x)க்கு பதிலாக என்ன இருக்கு? எக்ஸுக்கு பதிலாக 3x + 1ன்னு இருக்கு. அப்போ நம்ம f(x) பிளேஸில் அதை அப்ளை பண்ணலாம். இந்த g அப்படியே இருக்கட்டும். இப்போ f(x)க்கு பதிலாக என்ன போட போகிறோம்? 3x + 1ன்னு போட போகிறோம். அப்போ ஏற்கனவே இங்கே 3x இடத்துல என்ன போட்டுருவோம்? 3x + 1ன்னு போட்டுருவோம். அங்கே இன்னொரு 1 வேற இருக்குது, +1. ஓகேயா? இதை கொஞ்சம் சுருக்கிக்குவோமா? அப்போ g உள்ள போட்டு பெருக்குங்க. 3 3s are 9x. அப்புறம் 1 3s are 3. அங்கே வெளியே யார் இருக்கா? +1 உள்ள இருக்காங்க. ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம்னா g சுருக்கிடுவோமே. 3 + 1 4 ஆகும். அப்போ 9x + 4 அப்படின்னு எடுத்துட்டோம். இது இப்போ யாராக மாறிட்டாங்க? எக்ஸாக மாறிட்டாங்க. g(x)ங்கிற இடத்துல என்ன போடணும்? 9x + 4 போடலாம். அப்போ என்ன வரும்? 9x + 4 + 3ன்னு இருக்கும். ஈக்குவல் என்னது? 9x + 7. இதை ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 1ன்னு வச்சுக்கோங்க. ஒரு பார்ட்டு முடிச்சிட்டோம். செகண்ட் பார்ட்டுக்கு வாங்க. அதில் என்ன இருக்குது? f g(x). ஓகேயா? ஈக்குவல் ஃபஸ்ட்டு எஃப்பை வெளியே வச்சுக்குவோம். அப்புறம் ஜியும் வெளியே வச்சுட்டு யாரை உள்ளே கொண்டு போகிறோம்? g(x)ஐ உள்ளே கொண்டு போயிட்டோம். ஓகேயா? இப்போ பாருங்கள், g(x) முழுசாக இருக்காங்க. எக்ஸ் கூட சேர்ந்துக்கிறனால இங்கே g அப்படியே இருக்கட்டும். g(x) யார்? x + 3 அப்ளை பண்ணிடுவோம். x + 3ன்னு அப்ளை பண்ணிட்டோம். இவங்க இப்போ என்னவா மாறிட்டாங்க? எக்ஸாக மாறிட்டாங்க இல்லையா? அப்போ g(x) எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போடணும்? x + 3 போடணும். இப்போ f அப்படியே வெளியே இருக்கட்டும். இதை கொஞ்சம் சுருக்கிடுவோம். எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன போட போகிறோம்? x + 3 போட போகிறோம். அங்கே வெளியவும் யார் இருக்கா? ஒரு 3 இருக்காங்க. இப்போ என்ன கிடச்சிருக்கு? சுருக்குங்க. f(x + 6ன்னு கிடச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது? f(x)ங்கிற இடத்துல x + 6. அப்போ f(x)க்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன்? x + 6 போட போகிறேன். இப்போ 3 × x + x இடத்துல x + 6 + 1 அடிஷ்னலாக இருக்குது. இப்போ உள்ளே போட்டு போயிருக்குங்க பார்ப்போம். 1 3s are x × 3 3x + 3 6 are 18 + 1. இப்போ என்ன வரும்? 3x + 19 கிடைச்சிருக்கா? இதை செகண்டாக வச்சுக்குவோம். ரெண்டு சைடுமே நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? கண்டிஷன் படி ரெண்டு பேருமே ஈக்குவல். ஸோ ரெண்டு பேரும் ஈக்குவல்ங்கிறது அவங்களே கொடுத்துருக்காங்க. g f(x) = f g(x). ரெண்டு பேரும் ஈக்குவல். 1ம் 2ம் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் ரெண்டு வேல்யூமே. அப்படியே போடுவோமா? 9x + 7 = 3x + 19 எழுதிட்டோமா? நமக்கு யாரை கேட்டிருக்காங்க? எக்ஸ் வேணும். அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போவோமா? 9x - 3x = 7 அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸில் வரும். 19 - 7 என்ன வந்துடும்? இங்கே 12 வந்துடும். இங்கே 6x வரும். நமக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான். ஸோ இந்த 6 அந்த பக்கம் கொண்டு போனால் பையில் வரும். ஈக்குவல் அடிச்சு கொடுத்தா 2. therefore x = நமக்கு என்னன்னு கிடச்சிருச்சு? 2ன்னு ஆன்சர் கிடச்சிருச்சு. இதுதான் கேட்டிருக்காங்க.
முக்கியமான கணக்கு நல்லா பார்த்துக்கோங்க.